Hör bist du überhaupt hier? Ich verspreche das so, dass ich in dem Wald sein bin. Ich trag dir die Rotznase noch so lang, bis es lebt wird. Saublöde Weib. Für uns geht's kein Zurück. Nee! In alle Ewigkeit! Mit den Namen. Ich, der Judas und der Nero, der Kain und der Hitler. Fetzt immer. Das ist der 6. Oh, den haben wir gelogen. Den habt ihr natürlich. ஜூலை 1, 1976 ஜெர்மனியில் ஆனலிஸ் மிச்சல்ன்றவங்க அவங்களோட உடம்புல 6 பேய்கள் இருந்ததால ஆனலிஸ்க்கு 67 எக்ஸாசிசம், அதாவது 67 பேய் ஊட்டும் சடங்கு ஆனலிஸ்க்கு நடத்தப்பட்டிருக்கு. இந்த எக்ஸாசிசம் சடங்குல ஆனலிஸ் புரியாத லாங்குவேஜஸ்ல பேசியிருக்காங்க. மேலும் ஆனலிஸ்க்கு ஹிடன் திங்ஸ், அதாவது அவங்களுக்கு துளியும் தெரியாத விஷயத்தையும் பேசியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆனலிஸ்க்கு நடத்தப்பட்ட 67வது எக்ஸாசிசம்ல இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்தை விசாரிச்ச கோர்ட் எக்ஸாசிசம் பண்ண ஃபாதருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனையும் ஆனலிஸ் பேரண்ட்ஸுக்கு 3 வருஷ சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. ஆனலிஸ் மிஷிலோட உண்மை நிகழ்வை அடிப்படையாக வச்சு தி எக்ஸாசிசம் ஆஃப் எமிலி ரோஸ் அப்படின்ற மூவி 2005 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மூவியை எடுக்கிற அளவுக்கு ஆனலிஸ் மிஷில் வாழ்க்கையில் நடந்த திகில் நிறைந்த அமானுஷ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் வியூவர்ஸ். செப்டம்பர் 21, 1952 ஜெர்மனியில் பவேரியா என்ற இடத்துல ஜோசப் மற்றும் ஹேனா தம்பதிக்கு 3 சிஸ்டர்ஸோட பிறந்தவங்க தான் ஆனலிஸ் மிஷேல். ஆனலிஸ் ஃபேமிலி டெய்லி பைபிள் படிக்கிறது, வீக்லி சர்ச்சுக்கு போகிறதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான கேத்தலிக் ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. ஆனலிஸ்க்கு அடிக்கடி 16 வயசுல சீஜர்ஸ், அதாவது வலிப்பு வந்திருக்கு. உடனே அவங்க அம்மா ஹேனா ஆனலிஸை அவங்க ஃபேமிலி டாக்டரான வோகட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டாக்டர் வோகட் ஆனலிஸ்க்கு பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்ததால நியூராலஜிஸ்ட் டாக்டர் லூத்தியை ரெக்கமெண்ட் பண்றாரு. டாக்டர் லூத்தி ஆனலிஸோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிரெயின் கண்டிஷன் நல்லா இருந்ததால சீஜஸ்க்கு மட்டும் டிலாட்டின் அப்படின்ற டேப்லெட்டை கொடுத்துருக்காரு. இப்படியே 4 வருஷம் போயிடுது. ஆனலிஸ்க்கு 20 வயசுல நைட்ல ரூம் டோரை யாரோ நாக் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. இது அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா அது கெட்ட கனவா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதமா ஆனலிஸோட சிஸ்டருக்கும் அந்த கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அதற்கு பிறகுதான் ஆனலிஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப மோசமா மாறி இருக்கு. மாசக்கணக்கா சாப்பிடாம இருக்கிறது, அடிக்கடி கோரமான டெவில் ஃபேஸ் தனக்கு தெரியறதாகவும் அந்த உருவங்கள்லாம் ஆனலிஸை நரகத்துக்கு அழைப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாதி நிலையில இறந்த டெட் பாடிஸோட ஸ்மெல் தனக்கு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஆனலிஸ் அவங்க வீட்டில் இருந்த மேரி மாதாவோட சிலையை ரொம்ப கோபமா முறைச்சி ஒத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆனலிஸோட கண் ஜெட் பிளாக், ஃபுல் பிளாக்கா மாறி இருந்துச்சுன்னு அவங்க அம்மா ஹேனா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா ஹேனா ஆனலிஸ் சாப்பிடாம இருந்ததால அக்ரெசிவா இருந்திருப்பாங்கன்னு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பிளை ஆனலிஸ் ஒரு கையில நசுக்கி தூக்கி போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை டாக்டர் லூத்தி கிட்ட ஹேனா சொல்லியிருக்காங்க. அதுக்கு டாக்டர் லூத்தி டெக்ரிட்டால் அப்படின்ற ஸ்ட்ராங்கான ஸ்லீப்பிங் பில்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனலிஸ் தூங்கிட்டாலான்னு பார்க்க அவங்க அம்மா ஆனலிஸோட ரூம் கதவை மெல்லமாக திறந்து பார்க்குறாங்க. அப்போ ஆனலிஸ் பெட்டில் உட்காந்து ஒரு 6 பேர் கூட ரூமில் உட்காந்து பேசியிருக்க மாதிரி வாய்ஸ் கேட்டிருக்கு. ஆனலிஸோட லிப் மட்டும் அசையுது. ஆனலிஸோட லிப்ஸ் மட்டும் அசைகிறத பார்த்த ஹேனா ஆனலிஸோடைய சிஸ்டரை அனுப்பி ஆனலிஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஆனலிஸ் அவங்க சிஸ்டரை ஒரு ராக் டால், ஒரு பொம்மை மாதிரி தூக்கி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்லீப்பிங் பில்லை சாப்பிட்டு கூட ஆனலிஸ்க்கு தூக்கம் வரலை. பயந்து போனவங்க அம்மா சர்ச்சை அன்னைக்கு ஃபாதர் ராட்விக்கை எக்ஸாசிசம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. பட் ராட்விக்கு எக்ஸாசிசம் பண்ண தெரியாதால ஃபாதர் ரென்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாதர் ரென்ஸ் ஃபாதர் ராட்விக்கும் ஆனலிஸ் வீட்டுக்கு எக்ஸாசிசம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. செப்டம்பர் 24, 1975 ஃபர்ஸ்ட் எக்ஸாசிசம் ஆனலிஸ்க்கு நடத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த எக்ஸாசிசம் செஷனில் ரெக்கார்ட் பண்ண கூட டேப் ரெக்கார்டரும் கொண்டு போயிருக்காங்க. அப்போ எக்ஸாசிசம் பண்ணும்போது ஆனலிஸ் பயங்கர சத்தமாக கத்திருக்காங்க. மேலும் அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாத ஃப்ளெஷ்மேன் அப்படின்ற பேரை சொல்லியிருக்காங்க. ஆனலிஸ் வேலண்டின் ஃப்ளெஷ்மேன் யாருன்னா 1500 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரீஸ்ட். அவர் நிறைய பிளாக் மேஜிக் சடங்குகள் பண்றாருன்னு சர்ச்சில் இருந்து அடிச்சு துரத்தி விடப்பட்டிருக்காரு. மேலும் அவரை பத்தின விஷயத்தையும் பெயரையும் பைபிள்ல இருந்து மறைச்சிருக்காங்க வேட்டிகன். மேலும் ஆனலி தன்னோட உடம்புல ஜீசஸை கிஸ் பண்ணி காட்டு கொடுத்த ஜூடாஸ்,
ஹிட்லர், லூசிஃபர் இவங்களோட ஆவிகள்லாம் தனக்குள்ள இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு எக்ஸர்சிசம் செஷன்ல ஃபாதர் ரென்ஸ் இட்டாலியில இருக்கிற ரொம்ப பழமையான செயின்ட் டேமியான சர்ச்சோட புனித நீரை 2 கிளாஸ்லையும் ஒரு கிளாஸ்ல டேப் வாட்டரையும் பிடிச்சு ஆனலிஸ் முன்னாடி வச்சிருக்காங்க. அப்போ கரெக்டா ஆனலிஸ் டேப் வாட்டரை கையில எடுத்து அந்த 2 கிளாஸும் சாக்கடையில் இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொசஸ் ஆன ஆனலிஸ். ஃபாதர் ரென்ஸ் 3 விஷயத்தை வச்சு ஆனலிஸ்க்கு டீமன் பொசஸ் ஆகியிருக்கலாம்னு முடிவுக்கு வராரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நாலேஜ் ஆஃப் ஹிடன் திங்ஸ். அது என்னன்னா, ஆனலிஸ் அவங்களுக்கு தெரியாத விஷயமான வேலண்டின் ஃப்ளெஷ்மேன் அவங்கள பற்றி சொன்னது. செகண்ட் ஒன் ஸ்ட்ரென்த். அவங்க அம்மா ஆனலிஸ்க்கு சாப்பிட கொடுத்த ஆப்பிளை ஒரே கையில் நசுக்குனது ஸ்ட்ரென்த். தேர்டு சீஜர்ஸ், வலிப்பு வர்றது. மேலும் பல நாள் சாப்பிடாம இருந்ததால ஆனலிஸ் 15 kgsல இருந்து வெறும் 35 kgsக்கு குறைஞ்சிடுறாங்க. பின்னாட்கள்ல ஆனலிஸ் வீட்டில் கொடுக்கறத சாப்பிடாம ரூம்ல இருந்த ஸ்பைடர்ஸையும் பல்லியையும் காக்ரோச்சையும் பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க. மேலும் செல்ஃப் ஹார்ம் பண்ணி தன்னையே கடிச்சு சாப்பிட்ருக்காங்க ஆனலிஸ். அதுக்கப்புறம் ரொம்ப அருவருக்கு விதமா அவங்களோட யூரினை அவங்களே நாக்கால நக்கி குடிச்சிருக்காங்க. அவங்க நிலைமை மோசமாக இருந்ததை பார்த்த அவங்க ஃபேமிலி வெறும் 35 கிலோ இருந்த ஆனலிஸை 4 பேர் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி போட்டிருக்காங்க. ஆனலிஸோட 67வது எக்ஸாசிசம் செஷன் முடிஞ்ச மறுநாள் ஜூலை 1, 1976 ஆனலிஸ் மிஷேல் அவங்க ரூமில் இறந்து போயிடுறாங்க. ஆனலிஸ் இறந்ததால் கோர்ட் அதை விசாரிக்கிறாங்க. அப்போ கோர்ட் ஃபாதர் ராட்விக்கு ஃபாதர் ரென்ஸுக்கும் 3 மாதங்கள் சிறை தண்டனையும் ஆனலிஸ் பேரண்ட்ஸுக்கு நெக்லிஜென்டிங் ஹோமோசைட் அப்படின்னு 3 வருஷம் சிறை தண்டனையை கொடுத்துடுறாங்க. ஓகே காய்ஸ், என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எந்த ரிலீஜியன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கன்சிடர் த டாக்டர். ஆனலிஸ் மிஷேலோட எக்ஸாசிசம் செஷனில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஆடியோ வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பாருங்க, பிகாஸ் அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. Alles sagen. Und zwar, dass die Dinge, die Embryos nicht so anschauen, Gottes Gelang. So. Sage die Wahrheit. Ja, Im Namen des Vaters und des weil sie nicht getauft sind. Sohnes des Amen. Wo kommen die Embryos hin, die nicht getauft sind? Nicht in die Hölle. Nein, Wohin? ja, die kommen auf. Ja, wohin? Dann auf. Wohin denn? Ach, der Scheiß, was kann ich nicht sagen? In den Himmel. Ja, Also doch. ja, aber nicht so. Vater der Lüge, sage die Wahrheit. Im Namen des Vaters und des Sohnes und des Heiligen Geistes. Amen. Ja, ja, Sind aber das glücklich. glaubt doch niemand. Wir können den nicht sehen. Alter Maul. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.